முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணன் வந்து திடீர்னு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கே வந்து லாட்டரியை பற்றி பேசினாங்க. வேறு எந்த லாட்டரி மறுமனுக்காக புது விமான நிலையத்தை நீங்கள் கொண்டு போகிறீர்கள் என்று நான் கேட்க முடியுமா? நாங்கள் எந்த அரசு வந்தாலுமே டாக்ஸும் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு கள்ளத்தனமாக ஏதோ விற்கிறது மாதிரியும் லைசன்ஸ் இல்லாத மாதிரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. அமைச்சருக்கு வந்து நிதியமைச்சர் தான் அவங்கள பற்றி பேசினாங்க, ஜி ஸ்கொயரை பற்றி. அவங்களுக்கு பதில் சொல்லாமல் திடீர்னு எந்திரிச்சு அவங்க லாட்டரியை பற்றி பேசினாங்க. அதுதான் இன்று வந்து முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு அண்ணன் வந்து திடீர்னு அமைச்சர் பேசிட்டு இருக்கும்போது குறுக்கே வந்து லாட்டரியை பற்றி பேசினாங்க. லாட்டரி வந்து என்னுடைய கணவர் மார்டின் சார் வந்து அவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேற மாநிலத்திலாம் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்கள் எந்த அரசு வந்தாலுமே டாக்ஸும் கட்டி ஜிஎஸ்டி கட்டி தான் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து அண்ணா கொண்டு வந்தது இந்த லாட்டரி தொழில். என்னுடைய கணவர் வந்து பொறுப்போட வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறத வந்து அதை வந்து அவங்க ஒரு வேற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. லாட்டரி தொழிலே வந்து ஒரு அரசு கொண்டு வர தொழிலை வந்து எந்த அரசு வந்தாலும் நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம். அதை கொச்சைப்படுத்தும் அளவுக்கு வந்து அவங்க லாட்டரியை பற்றி அரசியல் கொண்டு வந்து அதை பேசிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து அது வந்து அந்த மாதிரி பேசக்கூடாது. எந்த அமைச்சர் என்ன பதிலுக்கு கேள்வி கேட்குறாங்க அந்த பதில் வந்து கரெக்டாக அந்த அமைச்சருக்கு தான் கொடுக்கணும். நிதி அமைச்சர் கேட்டதுக்கு லாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கணவரை இருக்கிறாங்க. என்னுடைய சன்னுலாம் வந்து லாட்டரியிலேருந்து வெளியில் வந்துட்டாங்க. இருந்தாலும் தேவையில்லாத இதை வந்து பேச வேண்டாம் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து டெல்லியில் வந்து ஒரு 2 வாரம் வந்து 3 ஜட்ஜு வந்து இது வந்து கேஸ் போயிட்டு இருந்துச்சு, எங்கள் கேஸு லாட்ரி கேஸு. அப்போ நானும் தான் கூட போயிருந்தேன். அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த ஜட்ஜு லாஸ்ட்ல சொன்னது, அந்தந்த மாநிலத்தில் முதலமைச்சர் சொன்னா லாட்டரியை நீங்க சேல் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. அந்தந்த டாக்ஸ் கட்டிட்டு ஜிஎஸ்டியா இருந்தாலும் சரி நாங்கள் கட்டிட்டு இன்கம் டேக்ஸ் வரி நாங்கள் நிறைய கட்டியிருக்கிறோம். அவங்க தேவையில்லாமல் ஏதோ இது வந்து ஒரு கள்ளத்தனமாக ஏதோ விற்கிறது மாதிரியும் லைசன்ஸ் இல்லாத மாதிரியும் அவங்க பேசிட்டு இருக்காங்க. நாங்கள் லீகலாக நாங்கள் பண்ணுறோம், இல்லீகலாக நாங்கள் பண்ணலை லாட்டரி தொழிலை. இதை வந்து வேணுன்னே கொச்சப்படுத்துறதுக்காகவே லாட்டரின்னு சொல்லிட்டு அவங்க செய்த தவறுகளை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையிலே நீங்க எழுந்து என்ன சொன்னீங்க? ஏதோ வார்த்தை எதுக்கு லாட்டரின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க? அந்த மாதிரி தவறா ஏன் கூறுறீங்கன்னு கேட்டேன். அந்த அமைச்சருக்கு வந்து நிதியமைச்சர் தான் அவங்கள பத்தி பேசினாங்க, ஜி ஸ்கொயரை பத்தி. அவங்களுக்கு பதில் சொல்லாம திடீர்னு எந்திரிச்சு அவங்க லாட்டரியை பத்தி பேசினாங்க. அதுதான் தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவர்களை மாஸ் ஏத்துறது இல்ல, போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.